முதலாய அப்போஸ்தலர் காலத்தில் ஒரு ஆவிக்குரிய சபை எழும்புகிறது. அந்த சபை மேலும் மேலும் விருத்தி அடைந்து தேசம் எங்கும் தேவனுடைய எழுப்புதல் அக்கினியை பற்ற வைக்கிறதாய் மாறினது. என்ன நடந்தது என்றால் 120 பேர் கூடியிருக்கிறாங்க. 120 பேரும் ஒருமனப்பட்டவர்களாக இருக்கிறார். இந்த ஒருமனம் எப்போ வரும்னா சபையை நேசிக்கிறவங்களுக்குள்ளதான் ஒருமனம் வரும். அல்லேலூயா. இது நம்ம சபை அல்லவா, இது நமக்கு தேவன் கொடுத்த ஆலயம் அல்லவா சொல்லி எல்லோரும் ஒருமனப்பட வேண்டும். இந்த ஒருமனம் இல்லாம இருக்க போய் தான் ஜாதி பிரச்சனை சபைக்குள்ள எழும்பி இருக்கிறது. ஒரு கிராமத்திற்கு போறோம், 2 ஜாதியாருக்கு வேற வேற ஆலயம். இந்த ஜாதிக்காரங்க தான் இந்த ஆலயத்துக்கு போகணும், அந்த ஜாதிக்காரங்க அந்த ஆலயத்துக்கு போகணும். அப்படி 2 பேரும் ஒரே ஜாதி ஒரே ஆலயத்திற்கு போனாங்கன்னு வைங்களேன், யாரு ஜாதியில உசந்தவங்களோ அவங்க கையில தான் சபையினுடைய சாவி இருக்கு. இந்த மாதிரி காரியங்கள் நடக்கும் பொழுது ஆண்டவர் பேசுகிறார். அவருடைய தேவனுடைய ஆண்டவராக இயேசுவினுடைய வம்ச வரலாறு பார்க்கும் பொழுது அவர் யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமா இருக்கிறார். யூதா கோத்திரம் சாதாரணமான ஒரு கோத்திரம் அல்ல, மாம்ச பிரகாரமாய் பயங்கர சுத்தமா ஒரு பரிசுத்தமாய் வாழக்கூடிய ஒரு கோத்திரம். கர்த்தர் பேசுறா, இந்த மனுஷங்க ஜாதி பார்க்கிறானே, நான் ஜாதி பார்த்தேன்னா ஒரு மனுஷன் வீட்டுக்குள்ள போக மாட்டேன். புரியுதா உங்களுக்கு? அவர் பெரிய உயர்ந்த கோத்திரத்தில் உள்ளவருங்க, பயங்கரமா சுத்திகரிப்பு உள்ள கோத்திரத்தில் பிறந்தவர். இன்ன வரைக்கும் யூதா கோத்திரத்தில் ஒரு பழக்கம் இருக்கிறது. அவங்க வீட்டை விட்டு வெளியில போனாங்கன்னா கடைக்கு போயிட்டு ஜாமான் வாங்கிட்டு வீட்டுக்கு வரும் பொழுது மறுபடியும் கையை காலை கழுவிட்டு தான் உள்ள போவாங்க. ஒரு பொருளை தொடும் பொழுது, சமைக்கும் பொழுது, எல்லா காரியங்களிலும் ரொம்ப பரிசுத்தம், வெளியரங்கமான பரிசுத்தம். அதான் சொல்லுவார், நீங்க வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையா இருக்குங்க. ஏன் சொல்றாரு? வெளியில அலங்காரம், வெளியில பரிசுத்தம். அப்போ இவ்வளவு பெரிய உயர்ந்த கோத்திரத்திலிருந்து வந்த ஆண்டவர், இவ்வளவு பெரிய பரிசுத்தம் உள்ள கோத்திரத்திலிருந்து வந்த ஆண்டவர், அவர் ஜாதியை பார்க்க தொடங்கி இருந்தால் ஒரு பயலும் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. ஆண்டவர் துக்கப்படுகிறார். இந்த மாதிரி சபை பரலோகத்திற்கு போகவே போகாது, எழுதி வச்சுக்கோங்க. ஜாதி வாரியா ஜனங்களை பிரித்து ஜனங்களுக்குள்ள ஜாதி சண்டையை உண்டாக்குகிற பொல்லாத ஓநாய்கள் தேசத்தில் எழும்பிக் கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி காரியத்திற்கு நாம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால நாங்க ஊழியத்துக்கு போகிற கிராமத்துல அவங்க வேணும்னே எங்களை டெஸ்ட் பண்ணுவாங்க. எங்க வீட்டுல இவங்க தண்ணி குடிக்காங்களா, இவங்க சாப்பிட்றாங்களா, தாராளமா என்னன்னாலும் கொண்டு வாங்க. அவங்க வீட்டுல நான் தண்ணி குடிச்சு சாப்பிட்டாதான் அவங்களுக்கு சந்தோஷம். புரியுதா அவங்களுக்கு? இவங்களும் மற்றவங்களை மாதிரி ஜாதி பார்க்கிறாங்களா? ஆவிக்குரிய நீ, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட நீ, ஆண்டவருடைய சொந்த ரத்தத்தினால மீட்கப்பட்ட நாம எந்த இடத்திலும் ஜாதி பார்க்கிற குணம் வரவே கூடாது. அல்லேலூயா. இதற்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். அவர் ஒருவருடைய ரத்தம் நம்ம எல்லாரையும் மீட்டெடுத்திருக்கிறது. உயர்ந்த ஜாதி நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். விபத்துல சரீரத்தில் உள்ள ரத்தம் எல்லாம் வெளியில போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல ஏற்றுகிற ரத்தம் அது தாழ்ந்த ஜாதியுடைய ரத்தமா இருந்தா என்ன செய்வ? அங்க இருந்து உனக்கு செலுத்தப்படுகிற ரத்தம் நீ நினைக்கிற மாதிரி உயர்ந்த ஜாதியோ உயர்ந்த பணக்காரனுடைய ரத்தம் வராது. ஆண்டவர் உன்னை எச்சரிக்கிறார். அல்லேலூயா. சபைக்குள்ள ஒருமனம் இல்லை, அதனால எழுப்புதலை பார்க்க முடியவில்லை.